السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி, அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் ரமலானுடைய 30வது இரவை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வருடம் நமக்கு 30 நாட்களும் நோன்பு வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அதற்கு அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மாதம் 29 வரும் 30 வரும்னாங்க. அந்த அடிப்படையில் நமக்கு 30 கிடைச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இந்த இரவோடு ரமலானுடைய இரவு முடிந்து நாளை ஷவ்வாலுடைய இரவு தொடங்கும். பல பாக்கியங்களை நம்ம இழக்கிறோம், பல தடைகளை நாம் சந்திக்க இருக்கிறோம். அவைகளுக்கெல்லாம் அது மாதிரியான சூழல்களில் இந்த ரமலானில் நாம் என்னென்ன பயிற்சிகளை பெற்றோமோ அது எல்லாம் தான் நம்முடைய அடுத்த 11 மாதங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு அடியான், இரவு நேரங்களில் நின்று வணங்கக்கூடியவர், அல்லாஹ்வுக்காக எல்லா விதமான அர்ப்பணிப்புகளையும் செய்யக்கூடிய ஒரு மனிதருக்கு அவருடைய வணக்கங்களில் எந்த விதமான இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஷைத்தானுக்கு விலங்கிட்டு வச்சிருந்தான். அவன் விலங்கிட்டு வச்சதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய உணர்வுகளுக்கு அல்லாஹ் மதிப்பு தந்தான், நம்முடைய தியாகங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதிப்பு தந்தான். அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறேன்னு நான் சொன்னதுக்காக அல்லாஹு தஆலா மதிப்பு தந்தான். அந்த மதிப்பின் காரணமாகத்தான் ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டார்கள். எந்த ஒரு நிலையிலும் ஷைத்தானால் நம்முடைய செயல்கள் பாழாகிவிடக்கூடாது என்பதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கவனமாக இருக்கிறான். ஷைத்தான் எங்கெல்லாம் அடியார்களுடைய இபாதத்துகளை கெடுப்பதற்கான ஒரு சூழல்களை உருவாக்குவானோ அங்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானுக்கு தடையை ஏற்படுத்துவதற்கு எல்லா விதமான உதவியும் நமக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்து வைக்கின்றார். அப்படி இறைவனால் செய்யப்படக்கூடிய மாபெரும் உதவிதான் நமக்கெல்லாம் இந்த நாட்களிலே கிடைத்த உதவி, ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருப்பது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு காலம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய நன்மையான விஷயங்கள்ல
நமக்கு இயற்கையிலே ஆர்வம் வந்ததற்கான காரணங்கள் என்ன என்பதையும் நாம் இந்த தருணத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் முதல் நேரங்களில் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இறுதியாக இந்த செய்தியை நம்ம சொல்றோம். ஏன்னா அப்படி ஒரு தூண்டுதல் இனிமேல் இருக்காது. அதை நானாகத்தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வணக்கங்களின் போது, இந்த ரமதானுடைய காலத்துல வணக்கங்கள் ஈடுபடக்கூடிய நேரத்துல நாம் ஒவ்வொரு நன்மையான விஷயங்களை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஏன் நன்மை செய்யணும்னு தூண்டுது, நன்மை செய்வதற்கான யோசனை ஏன் வருது அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்குள்ளாக ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த தூண்டுதல் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு அசரீரி. அந்த அசரீரியை நம்மால் கேட்க முடியாது. ஆனால் அந்த அசரீரி நம்முடைய உள்ளத்தில் தூண்டுதலாக ஒலித்தது. அது ஒலித்தது அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக இதுக்கு அடுத்துள்ள காலங்களை நம்ம உணர்வோம். ஏன்னா ஒவ்வொரு நன்மையான விஷயங்களின் போதும் நான் ஆர்வப்பட்டு செய்கிறேன். ஒவ்வொரு தீமையான விஷயங்கள் என் கண்ணுக்கு முன்னால வரும்போது நான் அதை தடுத்துக்கிட்டேன். அது நம்மளே என்ன செய்வோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம உணர்ந்து பார்த்திருப்போம். எப்படி இது மற்ற காலங்களையும் நான் இருக்கிறேன், இந்த காலங்கள்ல எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? அதற்குரிய மிராக்கிள் என்ன அப்படின்னா, அல்லாஹு தாலா அன்றாடம் வானத்திலிருந்து ஒரு அசரீரியை ஒலித்துக் கொள்ள செய்கிறான். அந்த அசரீரி ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ரமதானுடைய காலத்துல. யா பாகில் ஹைர் அக்பில் வ யா பாகில் ஷர் அக்ஸிர். இந்த அசரீரி வானத்திலிருந்து ஒளிபரப்பக்கூடிய ஒரு அசரீரி. இந்த அசரீரி நம்முடைய உள்ளத்தில் ஒலித்திருக்கின்றது. நான் யாரெல்லாம் நன்மை செய்வதற்காக என்னை தூண்டுகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் நன்மை செய்கிறேன். அல்லது எனக்கு என்னென்ன நன்மைகளை செய்யணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிருக்கேன். இது எல்லாம் எப்படி எனக்கு சாத்தியமாயிற்று? இந்த நேரங்கள்ல எனக்கு எப்படி சாத்தியமாயிற்று? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 35வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நிஅமத்துகளை நினைத்து பாருங்கள். அந்த தருணத்துல தான் நம்ம இருக்கிறோம். அந்த நேரம் தான் இது. என்ன நிஅமத்து அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்தான், இந்த காலத்துல எனக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்து என்ன அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், உதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு தந்த நிஅமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். என்ன நிஅமத் அது? நான் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் வழங்கிய நிஅமத் அது. நான் நன்மை செய்தே ஆக வேண்டும். எப்படியாவது என்னுடைய நன்மைகளை அல்லாஹ் எதிர்பார்த்து, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் செஞ்ச நிஅமத்துகளை எதிர்பார்க்க வேண்டும். அதை யோசிக்கிற தருணம் இந்த தருணம் தான். என்னைக்குமே நிஅமத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். அந்த நிஅமத்து நம்மளை விட்டு போகும்போது அந்த நிஅமத்தை பற்றியான யோசனை, சிந்தனை எல்லாமே எனக்கு இருக்கணும். அந்த இடத்தில் நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைச்சு பாருங்க, எப்படி ஒரு நிஅமத்து பாருங்க. நன்மை செய்யறது பொதுவாகவே நன்மையை தூண்ட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. நன்மையை தூண்டுங்க. தூண்டுதல் என்பது ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமைகள்ல ஒன்று நான் நன்மை செய்யணும், என்னால செய்ய முடியலன்னா ஒருத்தரை செய்ய சொல்லணும். இது மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய அடிப்படை. நீங்க குர்ஆன்ல பல வசனங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. மறுமை நாளை பற்றி பேசும்போதெல்லாம் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுவான், வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீனுவா. அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டலன்னுவா. ஏன் ஏழைகளுக்கு உணவளிக்கிறேன்னு சொல்லல? ஏழைகளுக்கு உணவளிக்கணும்னு தானே சொல்லி இருக்கணும். ஏன் பல்வேறு இடங்கள்ல ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டலன்னு ஏன் அல்லாஹ் சொல்றான்? தூண்டுதல் அப்படிங்கிறது ஒரு முஸ்லிம் இடத்துல இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நன்மையை நான் செய்யணும், என்னால செய்ய முடியலன்னா பிறரை நன்மையை செய்ய சொல்லணும். இதை நீ செய்ய அப்படின்னு. எனக்கு செய்ய முடிஞ்சா நான் அதை செஞ்சிடணும். என்னால செய்ய முடியலன்னா யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு இதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீ செய்ய அப்படின்னு சொல்லணும். இது பரஸ்பரம் நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, அத்தீனு அன் நசீஹா அப்படின்னாங்க. மார்க்கம் என்பது பிறன் நலம் நாடுவது அப்படின்னாங்க.
லிமன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை யாருக்கு அப்படின்னாங்க. லில்லாஹி வலி ரசூலிஹி வலி அய்யிம்மத்தில் முஸ்லிமீன வ ஆம்மத்திஹிம் அப்படின்னாங்க. பிறர் நலம் நாடுதல் அப்படின்னா அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக, மார்க்கத்தில் இஸ்லாமிய தலைவர்களுக்காக, அதே போல ஆம்மத்தில் முஸ்லிமீன் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்காக. அப்ப மார்க்கத்தில் நான் நல்லதை செய்வது என்பது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்காக, இஸ்லாமிய உம்மாவினுடைய தலைவர்களுடைய சரியான வழிகாட்டுதலை பின்பற்றுவதற்காக, இஸ்லாமிய உம்மா மக்கள் சரியான வழிமுறையில் நடப்பதற்காக. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, பிறருக்கு நன்மையை தூண்டக்கூடியவனாக இருக்கணும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரஸ்பரம் தூண்ட சொன்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான்ல நமக்கு இயற்கையில எப்படி தந்திருந்தானா, நம்மளை யாரோ ஒருத்தர் தூண்டுனாங்க, மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் அல்லாத ஒரு தூண்டுதல் என்பது எனக்கு ஏற்பட்டது. எப்படி நான் தொழுகைக்கு ஓடி வந்தேன், எப்படி நான் நீண்ட நேரம் இந்த தொழுகிறேன், எப்படி விவாதத்துகளுக்காக என்னுடைய வியாபாரங்களை எல்லாம் விட்டுட்டு நான் நிக்கிறேன், என்னுடைய பணங்காசை கேட்கும் போதெல்லாம் நான் தாராளமா எப்படி செலவு பண்றேன், மற்ற நாட்கள் இல்லாத அளவுக்கு கேட்கும் போதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், எப்படி இந்த தாராளம் எப்படி வந்துச்சு? ஒரு நாள் கூட என்னுடைய முகம் சுளிக்கலையே, ஒரு நாள் கூட எனக்கு டயர்டா தெரியலையே, ஒரு நாள் கூட எனக்கு சோம்பேறித்தனமா இல்லையே. அதே நேரத்தில் பாவம் விஷயத்துல நான் ரொம்ப பாவம் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருந்தேனே, எந்த பாவம் என்னிட்ட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருந்தேனே. இது எப்படி எனக்கு சாத்தியம், இது எப்படி எனக்கு நடந்துச்சு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து ஒரு அசரீரி அனுப்புறான். அந்த அசரீரி அன்றாடம் ஒலித்துக்கொண்டு வதாலிக குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவும் அந்த அசரீரி ஒலித்துக் கொண்டே இருக்கும். நம்முடைய உள்ளத்துல அது ஆணி அடித்தார் போல அந்த அசரீரி உழுகுது, உள்ளத்துல போடுறான். அல்லாஹ் என்பவன் எப்படிப்பட்டவனா, உள்ளத்துல போடுவான், நம்முடைய உள்ளத்தில் உதிக்க செய்வான். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை பெற்றவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்துல கொண்டு சேர்க்கிறான். அப்ப என் உள்ளத்துல உழுகுது, எப்படி? யா பாகில் கைர் அக்பில், யா பாகில் கைர் அக்பில், நன்மை செய்பவர்களை செஞ்சுக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க, டெய்லி செய்யறேன். எனக்கே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தெரியுது, இவ்வளவு நாள் இல்லாத ஒரு மாற்றத்தை இன்று வரை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த உணர்ந்த ஞாபகத்தை நினைத்து பார்க்கக்கூடிய தருணம் இது. யோசிச்சு பாருங்க. யா பாகி ஷர்ரி அக்ஸிர், தீமை செய்பவர்களை தீமையை குறைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை தீமையான விஷயங்களை, எத்தனை தவறான பேச்சுக்களை, எத்தனை பொய்யான வார்த்தைகளை தவிர்த்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. யாரு சொன்னா? என் கடை பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லல, என்னுடைய நண்பன் சொல்லல, என்னுடைய தாய் சொல்லல, என்னுடைய தந்தை சொல்லல, என்னுடைய பிள்ளைகள் சொல்லல. ஆனா எனக்கு அது ஒரு தூண்டுதலாக என்னுடைய உள்ளத்தில் என் மண்டையில அழைத்தார் போல் உணர்த்திக்கிட்டே இருக்குது, உணர்த்தி கொண்டே இருக்குது. அப்படி உணர்த்தி கொண்டே இருக்கு அப்படின்னா அதை செய்ய வைத்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதை நான் இன்னையோட முடிக்கிறேன். எனக்கு நாளைக்கு அந்த வாய்ப்பு, இந்த அசரீரி நாளை இரவு வராது. இந்த இரவுல எனக்கு கிடைக்கிற அசரீரி நாளை இரவுல வராது. ஏன்னா இந்த ரமலானுடைய இரவுகள்ல மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அசரீரியை ஒலிக்க செய்யும். ஒவ்வொரு நாளும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அதனுடைய கடைசி இரவு இது. அப்ப இந்த நேரத்துல நான் என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு அல்லாஹ் தந்த நியாமத்துகளை நான் நினைத்து பார்க்கணும். இந்த ரமலான்ல எந்த நியாமத்தையெல்லாம் தந்திருக்கிறான், ஏன் இவ்வளவு செய்யணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் தாண்டி ஒரு செய்தியை சொல்றான். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வணக்கத்தின் போது எந்த ஒரு அடியானும், இவ்வளவு நாள் நம்ம செஞ்ச நோன்பு, வணங்கிய நோன்பு, வைத்த நோன்புகளாக இருக்கட்டும், இன்னவர வணக்கங்களாக இருக்கட்டும், என்னைக்காவது நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்திருக்குதா? வரலையே. ஒருவேளை நான் சஹருடைய நேரத்தில் எழுந்திருக்க தவறிவிட்டாலும் அந்த நோன்பை நோக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஆவலும் என்னை விட்டு ஏன் போகாம இருந்திருக்கு? ஏன் அப்படி? அந்த ஆசையை தூண்டினது எதுங்க?
அதை தூண்டி வைத்தது எது? யோசிச்சிருக்கிறோமா என்னைக்காவது? ஒரே ஒரு செய்தி தானே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொன்ன ஒரு செய்தி தான். அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸீ பிஹி. அடியானுடைய எல்லா நன்மைகளும் அவனுக்குரியது. எல்லா நன்மைகளும் அவனுக்குரியது. அவன் நன்மையை செய்யறான், அவன் செய்யற நன்மைக்கு அவன் கூலியை பெறான். அப்படித்தானே? ஆனா நோம்பை பத்தி சொல்லும் போது மட்டும் அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸீ பிஹி அப்படிங்கிற. நோன்பு எனக்குரியது, நானே அதுக்கு கூலி வழங்குறேன். இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்ன? இந்த ஹதீஸ் எனக்கு என்ன சொல்லுது? அப்ப தொழுகைக்கு அல்லாஹ் தானே கூலி வழங்குறான். தொழுகைக்கு கூலி வழங்குறது யார்? அல்லாஹ் தான். தர்மத்துக்கு கூலி வழங்குறது யார்? அல்லாஹ் தான். ஹஜ்ஜுக்கு கூலி வழங்குறது யார்? அல்லாஹ் தான். நான் செய்யற சின்னதோ பெருசோ எல்லாத்துக்கும் கூலி வழங்குறது அல்லாஹ் தானே. அப்படி அல்லாஹ் தான் கூலி வழங்கும் போது ஏன் இதை மட்டும் பிரத்யேகமாக சொல்லணும்? நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குறேன் அப்படின்னா அதுக்கான பலன் என்ன? மற்ற எல்லா வணக்கங்களுக்கும் கூலிகள் நிர்ணயிக்கப்படுது. 1 10, 10 100, 100 700 அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்படுது. இதுக்கான கூலி என்ன? நோன்பாளி ரையான் என்ற வாசல் வழியாக போவார். ஆனா அவருக்கு அந்த கூலி அது வெகுமதிகளில் ஒண்ணு, அவ்வளவுதான். அந்த ரையான் அப்படிங்கிற வாசல் நோன்பாளியினுடைய வெகுமதிகள்ல ஒன்று. அதை தாண்டி இறைவன் ஒரு கடமையை நானே செய்தால் எனக்கு என்ன கூலியை தந்து கொள்வேனோ அதுதான் உங்களுக்கான கூலிங்கிறான். அதான் நோன்பு எனக்குரியதுன்னு அர்த்தம். அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸீ பிஹின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாள் இந்த ஹதீஸ் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு சொல்லியிருப்பாங்கல்ல. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ரமலானுடைய செய்தியை கேட்கும் போது இந்த ஹதீஸை சொல்லாம யாரும் சொல்ல மாட்டாங்க. ஹதீஸில் குதிஸில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், இதை சொல்லாம இருக்க மாட்டாங்க. நம்ம சொல்லி இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இதுக்கு என்ன அர்த்தம்? நோன்பு எனக்குரியது, நானே அதுக்கு கூலி வழங்குறேன்னா மற்றதுக்கு அல்லாஹ் தானே தரான். எனக்கு எல்லா கூலியும் அல்லாஹ் தான் தரான். மன்ஜா பில் ஹசனத்தி பலஹு அஷ்ரு அம்சாலிஹாங்கிறா. யார் ஒரு நன்மையை செய்யறாரா அவருக்கு 10 மடங்கு கூலி இருக்குங்கிறா. நீங்க ஒரு நன்மையை செய்யுங்க உனக்கு 10 நான் தரேங்கிறான். நீ ஒரு தொழுகையை தொழுதா 10 மடங்கு நன்மையை தரீங்க. எல்லாம் அல்லாஹ் தர்றது தானே. நீ தர்மம் செஞ்ச அப்படின்னா மசலுமா யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பா. அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்வதற்கான உதாரணம் என்னன்னா, ஒரே ஒரு வித்தை போன்று அம்பதத் சபா சனாபில, பூமியில் அது நட்டப்படுகின்றது, அதிலிருந்து 7 கதிர்கள் வருகின்றது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. ஒவ்வொரு கதிர்கள்லையும் 100 கதிர்கள், 7 கதிர்கள், 7 இலைகள்ல இருந்து 700 கதிர்கள் வருது. யுதாஇஃபு லிமன் யஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் இரட்டிப்பாக்கி தரான். வல்லாஹு வாஸிஉன் அலீம், அல்லாஹு தஆலா விசாலமானவன், அறிந்தவன் அல்லாஹ் சொல்றானே. அதையெல்லாம் தாண்டி இதை மட்டும் ஏன் இப்படி சொல்லணும்? இதை மட்டும் ஏன் இப்படி சொல்லணும்? இதுக்கான கூலியை நான் உனக்கு தரேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கடமையை நானே செய்தால் என்ன கூலி எனக்கு கொடுத்துக்குவேன்னா அந்த கூலியை உனக்கு தரேங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு தானேங்க பசியோட இருக்கிறோம், தாகத்தோட இருக்கிறோம். எல்லா வேலைகளும் எல்லா அலுவலுக்கு மத்தியில அந்த பசியும் தாகம் என்கிட்ட இருக்கத்தானே செய்யுது. ஒரே ஒரு காரணம் என்ன? இறைவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், நானே உனக்கு கூலி வழங்குறேன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத். அது அந்த நிஅமத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இந்த தருணம். அந்த தருணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு எப்படி இதெல்லாம் சாத்தியமாயிடுச்சு அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். எல்லாமே இப்படி சாத்தியமாயிருச்சு. பல நேரங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு தரப்பட்டதை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக பல உபதேசங்களை செய்யறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். அல்லாஹ் சொல்ற அழகான வசனம், உங்களுடைய உள்ளத்தை நான் விரிவாக விசாலமாக ஆக்கலையான்னு கேட்கிறான். வவஜதக ضالًا ஃபஹதா அப்படிங்கிறான். நீங்க வழிகேட்டில் இருந்தீங்க, உங்களுக்கு நேர் வழி காட்டலையா? இதெல்லாம் அல்லாஹ் ஏன் சொல்லணும்? சொல்லி காட்டுறதுக்கா? இதையெல்லாம் அல்லாஹ் சொல்றது சொல்லி காட்டுறதுக்கு இல்ல.
உங்களை எந்த நிலையில வச்சு நம்ம எந்த நிலையில வச்சிருக்கோம், அது எவ்வளவு பெரிய நிஅமத்துன்னு யோசிங்க. எவ்வளவு பெரிய அருட்கொடைன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த அருட்கொடைகளை பற்றி நீங்க என்ன செய்யணும், நினைத்து பார்த்து கொண்டே இருங்க. இன்று கிடைப்பது எனக்கு நாளை கிடைக்காது என்றால் அது எப்படி இருக்கும்? அதுதான் என்னுடைய யோசனையா இருக்கணும். இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறது நாளைக்கு கிடைக்காது. நாளை மகரிபோடு எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுக்காக வைத்திருந்த எல்லாத்துக்கும் விடை கொடுத்துருவான். அப்படி விடை கொடுத்த பிறகு அந்த தருணத்தில் நான் யோசிக்க வேண்டியது இறைவன் தந்த நியாமத்துகள்லாம் என்னன்றதை யோசிக்கணும். அது நம்ம என்னைக்காவது நம்ம செய்யறோமா அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் யோசிக்க வேண்டிய விஷயமா நான் பார்க்கிறேன். ஏன்னா நாளைக்கு நான் நன்மையை செய்யும் போது எனக்கு தூண்ட சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு அசரீரி எனக்கு வராது. பாவத்தை செய்யும் போது தடுக்கக்கூடிய அசரீரி எனக்கு இல்லை. நாளைக்கு நான் செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மைக்கும் இன்றைக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் போல நாளைக்கு இருக்காது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறார். நான் ஒவ்வொரு வருடத்தையும் நான் பெறுகின்றேன் என்று சொன்னால், நான் ரமலானுடைய முதல் நாள் இந்த செய்தியை சொன்னேன். நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றேன், ஒவ்வொரு வருடமும் இந்த விஷயத்தை நான் பெறுகின்றேன் என்றால், எனக்கு முன்னர் எத்தனை மக்கள் மரணித்திருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாத்தையும் விட சொர்க்கத்திற்கு அவர்களை விட முந்தி என்னை ரிதுவான் என்று சொல்லக்கூடிய அந்த வானவர் முந்தி என்னை கைப்பிடித்து கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு நியாமத்தை பெற்றவனாக நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக கிடைக்குது. அப்படின்னா ஒரு வருஷம் எனக்கு கிடைக்குது, இந்த வருஷத்தை நான் அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னா இந்த வருஷம் எனக்கு என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொல்றாங்க. தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு அழகிய செய்தி. அதை நான் முதல் நாளே சொன்னேன், இந்த நேரத்தில் நான் சொல்வது தகுமான்னு நினைக்கிறேன். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அன்றாடம் காலையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, சஹாபாக்கள்கிட்ட வந்தோன்னு கேட்பாங்க, யாராவது கனவு கண்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க. இல்ல அவங்க ஏதாவது கனவு கண்டிருந்தா அவங்க ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்களுடைய காலத்துல இரண்டு மனிதர்கள் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சந்தித்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப வீரமிக்கவர், ஏதாவது ஒண்ணு மார்க்கத்துக்காக செய்யணும்னு சொல்லி ரொம்ப அர்ப்பணிப்பு உள்ள ஒரு மனிதராக என்ன செஞ்சார் இருந்தாரு. அவர் ஒரு போருடைய காலத்துல என்ன செய்யறாரு, போர்க்களத்துல கலந்து ஷஹீதாக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவரோட இஸ்லாத்துக்கு வந்த இன்னொரு நபர் ஒரு வருஷம் வாழ்ந்து என்ன செய்யறாருன்னா மரணிக்கிறார். ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு மௌத்தா போறார். அவங்க என்ன கனவு காண்றாங்கன்னா, நான் சொர்க்கத்தினுடைய வாசல்ல நின்று கொண்டிருக்கிறேன், சொர்க்கத்துடைய வாசல்ல நிக்கிறேன், என்னோட இவங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இது கனவு அப்படின்னா, கனவை அல்லாஹ்வுடைய தூதரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கண்ட கனவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் அளிக்கிறாங்க. அது பேசு பொருளாக அன்றைக்கு பேசப்படுது. இரவுல பார்க்கிறாரு, 3 பேரை சொர்க்கத்தினுடைய வாசல்ல நிக்கிறாங்க. அப்படி நிற்கக்கூடிய நேரத்துல சொர்க்கத்தினுடைய காவலாளி வெளியே வரார். வெளியே என்ன செய்யறாருன்னா, அந்த ஷஹீது நிக்கிறாரு, அவரை விட்டுட்டு அவருக்கு அப்புறம் மரணித்த அந்த நபரை சொர்க்கத்திற்குள்ளாக கூட்டு போறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, இவரை கூட்டிட்டு போறாங்க. ஒரே ஆச்சரியமாக இருக்குது தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா இவர் தானே முதல்ல போகணும், ஏன்னா இவர் ஷஹீதானவராச்சு. அப்படி அவர் போறாரு, அவங்களுக்கு உள்ள தர அந்தஸ்துங்கிறது வேற, கூட்டிட்டு போறது அப்படிங்கிற நிலையில என்ன செய்யறாங்க, இவங்க முன்னால போறாங்க. ஒரே ஆச்சரியம். இதை பத்தி சஹாபாக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். பேசிக்கிட்டே இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கீங்களே, என்னதான் நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறப்ப இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி ஒரு கனவு இப்படி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவருக்கு பிறகு எத்தனை வருஷம் அவர் வாழ்ந்தாரு அப்படின்னு கேட்டாங்க. 1 வருஷம் வாழ்ந்தாரு. அந்த 1 வருடத்தில் அவர் நோன்பு வைத்தாரா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நோன்பு வைத்தாரா? ஆமா நோன்பு வச்சாரு. இன்ன பிற வணக்கங்கள் ஈடுபட்டாரா? ஆமா. அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த அந்த ஒரு வருட வாய்ப்பில் அவர் நோன்பு வைத்ததின் காரணமாகவும் அதிகமாக சஜிதா செய்ததின் காரணமாகவும் அவர் சொர்க்கத்துக்கு முன்னால போயிட்டார். இது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்புன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. நம்ம எத்தனை வருஷமா நோன்பு வைக்கிறோம்? எத்தனை வருடங்களாக நோன்பு வச்சுட்டு இருக்கிறோம்? நம்ம நோன்பு வச்சவங்க இல்லாத தருணத்துல நம்ம நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறோமே. அல்லாஹ் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு தாண்டி 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 என்ன செய்யறானா வாய்ப்பை தந்துட்டு இருக்கிறானே அல்லாஹ். அப்படி அந்த வாய்ப்பை தரும்போது நான் எவ்வளவு வேகமாக சொர்க்கத்துக்குள்ளா போவேன்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு முன்னால எனக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருவான். என்னைக்காவது இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு இந்த நாட்களில் அதற்காக நம்ம பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோமா? அதை யோசிக்கிற நேரம் இந்த நேரம். அதுக்கான நேரம், அதுக்கான இரவு தான் இன்றைய இரவாக நீங்க நினைங்க. இந்த இரவை நான் எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த இரவில் நான் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலை, இந்த இரவுல உடனே இருந்தாலும் சரி, கடைசி இரவா இருந்தாலும் சரி, எப்ப நான் அல்லாஹ்ட்ட கையேந்திரனோ இந்த எல்லா நியாமத்தையும் நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால பட்டியல் போடணும். பட்டியல் போடணும். பட்டியல் போட்டு என்ன செய்யணும்? ஒவ்வொரு விஷயமாக அல்லாஹ்ட்ட சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் கேட்கிறாங்க. யா அல்லாஹ், நீ என்னை எப்படி வச்சிருந்த, நீ என்னைக்கு என்னை எப்படி எல்லாம் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா கேட்டு கேட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா தன்னுடைய நிலையை அல்லாஹ்விடத்தில் சொல்லி அல்லாஹ்வுடைய அருளை பெறுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த சந்தர்ப்பத்துல, இந்த தருணத்துல எனக்கு கிடைத்த இந்த இரவை, இந்த ரமலானுடைய கடைசி இரவை நான் இப்படித்தான் கழித்துக் கொள்ள வேண்டும். நீ இதெல்லாம் எனக்கு சொல்லி இருக்கிற, இப்படி சொன்ன விஷயத்தை எல்லாம் எனக்கு தான் சொல்லி கேட்கணும். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்பிக்கையாளர்களை பத்தி சொல்லும் போது சொல்றான், அல்லதீன யذ்குருனல்லாஹ்ங்கறான். அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவாங்கன்னா என்ன? நினைவு கூறுதல் அப்படிங்கிறதுல என்னவெல்லாம் அடங்கும் நமக்கு தெரியுமா? தஸ்பீஹ் செய்யறது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த திக்ருக்குரிய வார்த்தைகளை சொல்வது மட்டுமல்ல. அது யذ்குருனல்லாஹ் அப்படிங்கிறது என்னன்னா, அல்லாஹ் தனக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அசை போடுவதற்கு பேர் தான் திக்ர். அதுவும் தான் நினைவு கூறுதல். அதை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பாக்கியங்களை எல்லாம், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் நினைவு கூறுறேன் பாருங்க, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அந்த நினைவு கூறுதல் என்பது என்கிட்ட இருக்கணும். அந்த நினைவு கூறுதலை இறைவனிடத்துல நான் சொல்லணும். யா அல்லாஹ், நீ இதெல்லாம் எனக்கு சொன்ன, நான் செஞ்சேன். நீ சொன்னனால நான் செஞ்சேன், வேற எதுவுமே இல்லை. இந்த கடமையை நான் செய்வதற்கான காரணம் நீ சொன்னனால தான் செஞ்சேன், வேற எதனாலே செய்யல. இந்த கடமையை நான் எதுக்காக செஞ்சேன்? இந்த கடமைகளை செய்வதற்கான காரணம் என்னன்னா, இதனால் நீ இதெல்லாம் எனக்கு தர்றதா சொல்லி இருக்கிற, அதுக்காக நான் செஞ்சேன். இதுதான் நினைவு கூறுதல். இதுதான் திக்ர பத்தி பேசுறதுன்னு அர்த்தம். அதுல எதெல்லாம் முதல்ல இருக்கணும்? முதல்ல ஹிதாயத், அதை முன்னிலைப்படுத்தணும். நம்ம துவால இன்னைக்கு கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனையில நான் முதலில் முதன்மைப்படுத்துவது ஹிதாயத். இந்த ஹிதாயத் இல்லைன்னா எனக்கு நோன்பு இருந்திருக்காது. ஹிதாயத் இல்லைன்னா நான் நோன்பு வச்சிருக்க மாட்டேனே. நான் முஸ்லீமா இல்லைன்னா இந்த நோன்பை நான் வச்சிருக்க மாட்டேன். முதல்ல அந்த ஹிதாயத்திற்கு நன்றி. இரண்டாவதாக, ஹிதாயத்தாக பெற்ற எத்தனையோ பேர் எவ்வளவோ கடமை உதாசீனப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி உதாசீனப்படுத்தாம இந்த கடமைகளை எல்லாம் செய்வதற்கான அருளை அல்லாஹ் எனக்கு வழங்கியதற்காக அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லணும். ஏன்னா நம்ம யாரெல்லாம் முஸ்லிம்களாக பார்க்கிறோமோ அவங்க எல்லாரும் எல்லா நன்மையும் செய்யறது இல்லையே. யோசிச்சு பாருங்க. எல்லாருமே செய்யறாங்க? எல்லாரும் செய்யறது இல்லை. அப்ப நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் அப்படின்னா நமக்கு அருள் புரிஞ்சிருக்கிறான். அதுல எப்படி? அல்லதி யராக ஹீன தகூம் வ தகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். நீங்க அவனை வணங்குறதுக்காக நிற்கக்கூடிய எல்லா நிலையும் அல்லாஹ் தஆலா உங்களை பார்த்த நிலையில தான் நீங்க வணங்கி இருக்கிறீங்க.
நீங்க சஜிதா செய்யும் போதும், நிக்கக்கூடிய நிலையிலையும், நீங்க எப்படி நிக்கிறீங்க, எப்படி சிரமம் பண்ணுகிறீங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்திருக்கிறான். அந்த நிலையில நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்கிறப்ப நான் செய்வதற்கான வாய்ப்பளித்ததற்கா அல்லாஹ் துஆ செய்யும். எவ்வளோ பேர் நம்ம குடும்பத்துல நமக்கு தெரிஞ்சவங்க இந்த கடமையை செய்ய முடியல, அவருடைய இயலாமையின் காரணமா, நோயின் காரணமா செய்யாம இருந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க நம்ம வீட்டுல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சு அதை ஈடுகட்ட முடியுமான்னு பாக்கிறோம்ல. எத்தனை பரிகாரம் செஞ்சாலும் நம்ம இந்த நாட்கள்ல வைத்த நோன்புக்கு ஈடாகுமா அந்த பரிகாரம்? யோசிச்சு பாருங்க. பரிகாரம் செஞ்சிட்டோம், ஆனா ஈடாகுமா? நம்ம வச்ச நோன்புக்கு அது ஈடாகுமானா கண்டிப்பா ஈடாகாது. அப்ப ஈடு இல்லாத ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு வழங்கியிருக்காங்க. அதை சொல்லணும். இவங்களுக்கு தராம எனக்கு தந்திருக்கிறீங்க, இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, ஆனா எனக்கு அதை தந்திருக்கிறீங்க. எனக்கு அந்த வாய்ப்பை தந்ததற்கு நான் என்ன செய்யறேன்? அந்த ஹிதாயத்திற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது நாம் அல்லாஹ்விடத்தில் அதை வச்சு முறையிட்டு கேட்கணும். இப்படியெல்லாம் முறையிட்டு கேட்டு முழுமையான ஒரு நன்றியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கும் போது அதைத்தான் அல்லாஹ் தஆலா நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், வகான சஅய்ஹும் மஷ்கூராங்கிறான். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் போது அவன் அடியார்களுடைய விஷயத்தில் நன்றிக்குரியவன். வகான சஅய்ஹும் மஷ்கூரானா, நன்றி பாராட்டுபவன் அப்படிங்கிறான் அல்லாஹ். தன்னை பத்தி சொல்லும் பொழுது நன்றி பாராட்டுபவன், மஷ்கூர். நமக்காக அல்லாஹ் என்ன செய்வானா? நன்றி பாராட்டுவான், நமக்கு அந்த நன்றியை வெளிப்படுத்துவான். நீங்க செஞ்ச காரியத்திற்கான நன்றி இது. அதை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் வெளிப்படுத்தும். நிறைய இடங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன சின்ன உதாரணங்களை சொல்றாங்க. ஃபஷக்கர் அல்லாஹ் ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நன்றி செலுத்தி அவனுடைய பாவத்தை மன்னித்தான் அப்படின்னா நிறைய செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. சின்ன சின்ன காரியங்கள் செய்ததுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையை செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான கடமையை செஞ்சிருக்கிறோம். எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அந்த சிரமத்தை தூக்கி எறிஞ்சிட்டு செஞ்சிருக்கோம்னா கண்டிப்பாக அல்லாஹ் நன்றி செலுத்துவான். ஏன்னா அவனுக்காக மட்டும்தான் செஞ்சிருக்கோம். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுதான் நம்முடைய சொல்லிருக்கோம். என்னுடைய தொழுகையா இருக்கட்டும், இன்ன பிற எல்லா மார்க்க காரியங்களாக இருக்கட்டும், நான் என்ன காரியங்களை செய்தாலும் அது எல்லாமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தினுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு தான், அவனுக்காகத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம். அப்ப அவனுக்காக செய்யக்கூடிய அந்த தருணத்தை அல்லாஹு தஆலா என்னைக்குமே நன்றியோட தான் எதிர்பார்க்கிறான். ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن, எவர் மறுமையை நாடி அதற்காக முழு முயற்சி எடுக்கிறாரோ, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, சூரத்து பனி இஸ்ராயீல்ல சொல்லி காட்டுறான். ومن أراد الآخرة وسعى لها سعيها, எவர் மறுமையை நாடி அதற்காக தன்னுடைய முழு முயற்சியை எவர் எடுக்கிறாரோ வஹுவ முஃமின், அவர்தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட இறை நம்பிக்கையாளர். நான் முஸ்லீம்னு என்னை பிரகடனப்படுத்தலாங்க, நான் மூமின்னு சொல்ல முடியாது. அந்த நம்பிக்கைக்குரியவன் அப்படிங்கிற ஷஹாதாவை அல்லாஹ் தான் தரணும். ஆனா அதுக்கான அடையாளத்தை அல்லாஹ் தரான்ல. இந்த அடையாளங்கள்லாம் இருந்தா அவர் மூமினாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அல்லாஹ் கொடுக்கிறான்ல. அந்த அடையாளங்கள்ல ஒண்ணு என்னன்னா வஸஆ லஹா சஅயஹா, அதற்காக முயற்சி எடுத்தல். இந்த மாசம் என்பது எல்லாமே முயற்சி எடுத்த மாசம் தானே. மற்ற மாசங்களை விடுங்க, எல்லாத்துக்கும் முயற்சி எடுத்திருக்கிறோம். நோன்பு வைப்பதிலிருந்து நோன்பு திறப்பது வரைக்கும், அதை பேணுவது வரைக்கும், அந்த நோன்புடைய நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் முயற்சி எடுத்து 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 தான் செஞ்சிருக்கிறேன். எனக்காக மட்டும் எடுக்க மாட்டேன், என் பிள்ளைகளுக்காக எடுப்பேன், குடும்பத்தார்களுக்காக எடுப்பேன், அவங்கள தூண்டுவேன். இது எல்லாமே நான் செஞ்சிருக்கிறேன். இது எல்லாம் நான் எடுத்த முயற்சி. அந்த முயற்சியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வஸஆ லஹா சஅயஹா வஹுவ முஃமின், யார் அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறாரோ அவர்தான் இறை நம்பிக்கையாளர். அப்ப ஈமானுடைய சர்டிபிகேட் எனக்கு கிடைக்குது பாருங்க. இதனால் அல்லாஹ் எனக்கு என்ன செய்யறான, ஈமான் அப்படிங்கிற அந்த முஃமின் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டை எனக்கு தரான். அது எனக்கு பெருமை தானே. அந்த பெருமைக்குரியவனாக நான் ஆகிறேன்ல.
அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை தந்தான் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நான் வரல. அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு அல்லாஹ் அதோடு நிப்பாட்டாம வகான சஅயுஹும் மஷ்கூரா, அவர்கள் முயற்சி என்பது நன்றி பாராட்டுவதற்குரியது. அல்லாஹ் நன்றி செலுத்துவான். நம்மளை கூப்பிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு நன்றி செலுத்துவான். அது எவ்வளவு பெரிய விஷயம். அவனுக்கு என்னங்க அவசியம் வந்துச்சு? அவனுக்கு ஏதாவது ஒரு அவசியம் வந்துச்சு? எந்த தேவையும் இல்லையே. எதையும் எதிர்பார்க்காதவன் தானே. ஏன் அந்த அவசியம்? ஒரே ஒரு விஷயம்தான், அவனை ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம செஞ்ச எல்லா செயல்கள் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன செய்யறான் நமக்கு தரான். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு அழகான ஒரு வாய்ப்பை, அழகான ஒரு மாதத்தை, அதுவும் ரொம்ப சிரமப்படாம இந்த மாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அமைச்சு கொடுத்தான். விரைவாக நம்மளை விட்டு போகுது. இன்னும் இந்த அடுத்த வருடம் நம்மில் எத்தனை பேர் இப்படி ஒரு வாய்ப்பை பெற்று இங்கே அமர்ந்திருப்போமோன்னு தெரியாது. யாருக்கு அல்லாஹ் தஆலா வழங்குறான்னு தெரியாது. எல்லாரும் நல்லெண்ணம் கொள்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மீண்டும் இந்த வாய்ப்பை வழங்கணுங்கிற நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அது நல்லெண்ணத்தை வைக்கணும். ஆனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்றால் அது மிகப்பெரிய ஒரு பேருபகாரம். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டோம். பயன்படுத்துவதற்கான சூழல்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அமைத்து தந்தான். நோன்பு மட்டும் இல்லாமல் நோன்பை சார்ந்து நம்ம பல விஷயங்களை நாம் பெற்றிருக்கிறோம். பல கல்விகள் நமக்கு கிடைச்சிருக்குது. நிறைய திருமறை வசனங்களை ஓதியிருப்போம். ஏதாவது ஒரு வசனம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தந்திருக்கும். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா இந்த காலங்கள்ல மெனக்கெட்டு நம்ம படிச்சிருப்போம். அதையெல்லாம் கவனத்துல கொண்டு அது எல்லாத்தையும் இன்னைக்கு அல்லாஹ்ட்ட நம்ம கொட்டி கேட்கணும். யாரும் அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. எவ்வளவு நேரம் உங்களால முடியுமோ, 5 நிமிடமோ 10 நிமிடமோ, எந்த டைம்ல உட்கார முடியுமோ அந்த டைம்ல உட்கார்ந்து கேட்டு அல்லாஹ்ட்ட முழுமையாக நம்முடைய விஷயங்களை பெற்றுக்கொண்டு, இதுக்கப்புறம் என்னுடைய உள்ளம் பக்குவப்பட்ட உள்ளமாக, சைத்தானுடைய தூண்டுதலே இருந்தாலும் அதை தாண்டி என்னுடைய நன்மையை தூண்டுவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி வச்ச அந்த வானவர் இனிமேல் எனக்கு நன்மையை அதிகமாக தூண்டணும்ன்ற ஒரு பிரார்த்தனையும் செய்யும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, நம்முடைய உள்ளத்துல அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு சைத்தானையும் ஒரு வானவரையும் சாட்டியிருக்கான். வானவர் நன்மையை தூண்டிக்கிட்டே இருப்பாரு. சைத்தான் எப்ப மிகைக்கிறானோ அப்ப வானவர் நம்மளை விட்டு போயிடுவார். அது மட்டும் நடந்துடவே கூடாது. நம்மளை விட்டு வானவர் போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அல்லாஹுடைய தூதர்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வலா அந்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே உங்களுக்குமா? ஆமா, எனக்கும் சைத்தான் சாட்டப்பட்டிருக்கான். ஆனா அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா எனக்கு கட்டுப்பட்டுட்டான். அவன் எனக்கு நல்லதை தான் சொல்லுவான். ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. அப்ப நான் இவ்வளவு காலம் என்னை அசரீரி நன்மையை தூண்டியது, அதுக்கப்புறம் நமக்கு தூண்டுவதற்காக அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய அந்த வானவரை முழுமையாக எனக்கு உதவி செய்யக்கூடியவனாக ஆக்குன்னு ரப்பிட்ட கேட்கணும். அப்படி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் தருவான். தராமலாம் இருக்க மாட்டான். யார் நன்மையின் பக்கம் ஆர்வம் கொள்றாங்களோ அவங்களை என்ன செய்வான் அப்படின்னா அதன் பக்கம் கொண்டு போகக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏத்துக்கிட்டான். அந்த பொறுப்பை அல்லாஹ்விடத்தில் சாட்டி ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனபுனா வ இலைக்கல் மசீர் என்ற ஒரு பிரார்த்தனையோடு நம்முடைய காரியங்களை அல்லாஹ்ட்ட ஒப்படைப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த வாய்ப்புகளுக்கெல்லாம் அவனுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்தி அவனை அதிகமாக துதித்து அதிகமாக தஸ்பீஹ் செய்து நாளை மறுமை நாளில் இதே மாதிரி நம் அனைவரும் ஒன்றாக எழுப்பப்பட்டு உயர்ந்த சொர்க்கத்தை அடைந்து அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருந்து அல்லாஹ்வை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து சொர்க்க இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, மகரிபிலே நம்ம சொல்லியிருந்தோம், நம்முடைய ஜமாத்தினுடைய